இன்றைக்கி கேட்ட குரூப் 4 எக்ஸாமில் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ண ஒரு மேக்ஸ் ஷார்ட்ஸ் வீடியோ வந்து அதே நம்பர்ஸோடு அப்படியே கேட்கப்பட்டிருந்தது. நிறைய பேர் வந்து தேங்க்ஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாருமே நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் நான் நேற்று தான் பார்த்தேன், இன்றைக்கி எக்ஸாம் காலையில் தான் பார்த்தேன், இல்லைனா அந்த கொஷின் நான் தப்பாக எழுதியிருப்பேன், உங்களால் கரெக்டாக நான் எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்மளோட சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இம்பார்ட்டண்டான கொஷின்ஸை நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் எப்போவுமே சேனல் சப்போர்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சீரியஸாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு டெய்லி 5 minute ஸ்டடி சேனல். ஸோ இன்றைக்கி நடந்த குரூப் 4 2025 எக்ஸாமுக்கான தமிழ் ஆன்சர் கீ வந்து பார்த்துடலாம். மேக்ஸ் ஆன்சர் கீ பார்த்திங்கன்னா நம்மளோட ஷார்ட்ஸில் நம்ம ஒவ்வொரு சம்மாக கவர் பண்ணிடலாம். இப்போதைக்கு நம்ம தமிழ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், குறில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிக. கணம், காணம். கணம் என்பது கூட்டத்தை குறிக்கும், காணம் என்பது பொன்னை குறிக்கும். அடுத்தது, தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும். காரணம், இரண்டு சொற்களுக்கு இடையில் இப் என்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்ததால் கொடுத்த பலகை என்னும் பொருளை குறித்தது. அது வந்து கூற்று வந்து தவறு, காரணம் தவறு, ரெண்டுமே வந்து தவறு தான். பின் வருவனவற்றுள் சந்திப்பிழையற்ற சொற்றொடரை தேர்க. அங்கு கேட்டேன். அடுத்தது பாருங்கள், சாந்து, அறை, குருவி, இழிதல், சுனை, ஒப்பு, அருவி, குடை. ஒளிமரபை கண்டறிக. புல் நரலும். புவியியலில் அட்வான்ஸ் என்னும் சொல்லிற்கு இணையான கலைச்சொல் தருக. கடற்கரை இயக்கம். ப்ரீ சென்சர்ஷிப் முன் தணிக்கை. பொசஷன் உடைமை. பிரிஸ்கிரிப்ஷன் நீடனுபோகம். பிரீமியம் முனைமம். ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை கண்டறிக. அலை ஓய்ந்த கடல் போல அமைதி. அடியற்ற மரம் போல வீழ்தல். மந்தில் அகப்பட்ட தயிர் போல் மனமுடைதல். புயலில் சிக்கிய பூங்கொடி போல் நடுங்குதல். உயிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல. இத்தொடரில் உயிர் சுற்று என்பது என்ன? நகைச்சுற்று. கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அழைக்கப்பட்ட விதத்தை கண்டறிக. கண்ணெழுத்துக்கள். ஏலாதியில் இடம்பெறாத மருந்து பொருள் கண்டங்கத்திரி. ஸோ ஆப்ஷன் வந்து சி, 3 மட்டும். பாடலின் அடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயரை தெரிவு செய்க. தூற்றின்கண் தூவிய வித்து திரிகடுகம். ஓலக்கம் என்னும் சொல்லின் வேர் சொல் கண்டறிக. ஆப்ஷன் ஏ, ஓல். பொறுத்துக. அணிகம், ஊர்தி. அடுத்து அணிகம், காமன். அணிகம், சிவிகை. அணங்கு, படையில் ஓர் அளவு. வினவ பயன்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படும். அப்படின்னா ஏ, ஏ, யா, ஆ, ஓ என்னும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்களாகும். இவ்வினா எழுத்துக்களை இடைவினா எழுத்துக்கள் என குறிக்கலாம். கூற்றும் சரி, காரணமும் சரி. பொருத்தமானதை தேர்வு செய்க. மலை, வெறுப்பு, சிலம்பு, பொறுப்பு. ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தருக. களி போரை குறிக்கும், 2வது களி மிகுதியை குறிக்கும். கீழ்காண்பவற்றுள் இடைச்சொல் தொடரை கண்டறிக. நிலவோ காய்ந்தது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். பாடறிந்து ஒழுகுதல் பண்பு எனப்படுவது. பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமோ எனும் பழமொழியின் பொருள் குறைந்து மதிப்பிடாதே. மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை பொறுத்துக. கடன் கழித்தல், மனமின்றி செய்தல், கடை விரித்தல், தன் ஆற்றலை சொல்லுதல். கச்சை கட்டுதல், முரண்படுதல். கக்கல் கரிசல், கலங்கல் நீர். தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிரலை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் என்று புகழ்ந்துரைத்தவரை கண்டறிக. அறிஞர் அண்ணா. டி.கே. சிதம்பரனாருடன் தொடர்பில்லாதது எது? அவர் வந்து பேராசிரியர் அப்படிங்கிறதா. அப்போ ஆன்சர் டி, 4 மட்டும். பிழையான தொடரை கண்டறிக. ஆன்சர் காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. வினைமுற்றுகளின் வகைகளோடு பொறுத்துக. அழிந்தது தீமை, குணப்பெயர் கொண்டது. அற்றது பிறப்பு, தொழிற்பெயர் கொண்டது. நல்லது கை, சினைப்பெயர் கொண்டது. குளிர்ந்தது நிலம், இடப்பெயர் கொண்டது. செற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் கேண்மை. காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. இவற்றை அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்ய. ஆப்ஷன் சி, அம்புலி, காப்பு, சப்பானி, செங்கீரை, தாள், முத்தம், வருகை. அடுத்தது, ஒரு அணில் மரத்தில் ஏறியது.
உயிரெழுத்துக்களில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும். ஸோ கூற்று வந்து தவறு, ஆனால் காரணம் வந்து சரி. ஊர் பெயர்களோடு மருவு சொற்களை எழுதுக. தேவக்கோட்டை, தேவோட்டை, கோவன்புத்தூர், கோவை, பூத்தமல்லி, பூனமல்லி, சோழநாடு, சோநாடு. பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறிக. பூமி சுழல்கிறது. யானைகள் விரைந்து ஓடியது. யானைகள் என்ற பலவின்பால் பெயருக்கு அது என்ற ஒன்றன்பால் விதி இடம்பெற வேண்டும். தவறு. கூற்றும் தவறு, காரணமும் தவறு. கலை சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் வெட்டிரன், திறனாளர். கலை சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் கிளேசியர், பனியாறு. பொறுத்துக. கால் புக், மருக வடிப்பு பதிவேடு, ரெக்கார்ட் இஷ்யூ ரெஜிஸ்டர், பதிவேடு வழங்கு குறிப்பேடு, பாப்பர் சூட் ரெஜிஸ்டர், வரியர் வழக்கு பதிவேடு, ஃபேர் காப்பி ரெஜிஸ்டர், செம்மைப்படி பதிவேடு. ஆப்ஷன் டி. அடோரிங் எனும் ஆங்கில சொல்லிற்கு தமிழ்ச்சொல் போற்றுதல். அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே. ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு உண்டு. கூற்று சரி, காரணம் தவறு. சரியான சொற்றொடரை தேர்வு செய்தல். தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கற்றவர்கள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுபவர். அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை தெரிவு செய்க. தகுதியான் வென்றுவிடல், பொறுமை. மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துக்களிலும் இன எழுத்துக்கள் உண்டு. உயிரெழுத்துக்களில் குறிலும் நெடிலும், நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள் ஆகும். கூற்றும் சரி, காரணமும் சரி. பொறுத்துக. மறுப்பு யானை தந்தம், விறகு தந்திரம், மருகன் வழிவந்தோம், சீரடி சிறிய அடி. மானி குள்ளன், 2 சொல்லினி மானி மாமன், கனகம் படை, 2 சொல்லினா கனகம் பொன். அரைப்புள்ளே அமையுமிடங்கள். கபிலர் பாரியை கண்டார், புகழ்ந்து பாடினார், பரிசு பெற்றார். கபிலர் என்ற ஓர் எழுவாய் பல பயனாளிகளை கொண்டு முடிந்துள்ளது. அப்போ கூற்றும் சரி, காரணமும் சரி. கரெக்டாக வந்து அரைப்புள்ளையும் கரெக்டான இடத்துல வச்சுருக்காங்க. அடுத்தது. ஆசிரியர் புகழினியாளிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். இவ்வாக்கியத்தில் சரியான இடத்தில் கால்புள்ளி இடுக. ஆசிரியர் புகழினியாளிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார், ஃபுல் ஸ்டாப். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் விஷுவல் ஸ்கேனர், கட்புலமேவி. பொறியியல் ஆன்கரேஜ் என்னும் ஆங்கில சொல்லுக்கு கலை சொல் தருக. ஊன்று தலை. வேலை பிசகு எனும் மரபு தொடரின் பொருள் தேர்க. தீய காலம். ஆப்பசைத்த குரங்கதனை போல என்ற ஓமை தொடர் உணர்த்தும் சரியான பொருள் வேதனை. ஊவே சுவாமிநாதர் அனைவராலும் அன்போடும் உரிமையோடும் தமிழ் தாத்தா ஊவேசை என்று அழைக்கப்படுகிறார். ஆப்ஷன் இந்த கொஷனில் உங்களுக்கு ஆப்ஷன் ஏ, அதாவது கூற்றும் சரி, காரணம் ரெண்டுமே சரிதான். காரணம் வந்து கூற்றை விளக்கியிருக்கு. அடுத்து. கீழ்கண்டவற்றில் தவறான ஒன்றை தேர்வு செய்க. திராவிடம் என்னும் சொல்லை முதல் குறிப்பிட்டவர் ஹீராஸ் பாதிரியார். இது ஒரு கொஷின். இந்த ஒரு 3வது சென்டென்ஸ் மட்டும் தவறானது. ஆன்சர் 3 மட்டும். பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரச்ச வகை என்று கண்டறிக. எதிர்கால பெயரச்சம். நட என்னும் வேர் சொல்லின் வழி உயர்த்தினை வினையாளனையும் பெயரை கண்டறிக. நடந்தவன். வை என்னும் வேர் சொல்லின் ஏவல் வினைமுற்றை கண்டறிக. வைத்தாள். ஆனால் வந்து ஏவல் வினைமுற்று அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து தப்பாக தான் இருக்கும். டிஎன்பிசி வந்து அஃபிஷியல் ஆன்சர் கீ கொடுத்ததுக்கப்புறம் செக் பண்ணிக்கலாம். இரு பொருள் தருக. தாரணி, பூமி, உலகம். ஒரு பொருட்பன்மொழியில் மீமிசை ஞாயிறு எனும் சொற்கள் உணர்த்தும் பொருள் மேல் பகுதி. பொருந்தா சொல்லை கண்டறிய. முரல், வகுளி, வாழை, வியாழம். இதில் வியாழம்ங்கிறது பொருந்தா சொல். பிறவின தொடரை கண்டறிய. அரசன் மாலை அணிவித்தான். எவ்வகை வினை என்பதை கண்டறிய. 2ஆம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும், முதல் வேற்றுமையில் இருப்பது 3ஆம் வேற்றுமையாகவும் மாறும் வினை எப்போது நிகழும். செய்வினை செய்யப்பாட்டு வினையாக மாறும்போது. தனிமரம் காடாதல் இல் என்ற பழமொழி உணர்த்தும் பொருள் நட்பை பெருக்குதல். அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிறப்பயக்கும் நட்பால் அவை. இக்குறள் உணர்த்தும் பழமொழியை கண்டறிய. ஊரார் உடைமைக்கு பேயை பரவாதே. தோழன் என்று பொருள் தரும் காம்ரேட் என்ற சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது. போர்ச்சுகீசிய மொழி. சரியான இணையை கண்டறிய. இதில் வந்து ஆப்ஷன் 2 முடியரசன் வீரகாவி. இது மட்டும் தான் சரியான இணை. விரிந்தது, விரித்தது. மாலை நேரத்தில் அள்ளியின் இதழ்கள் விரிந்தன, மயில் தொகையை விரித்தது. ஆல்ரெடி வந்து தமிழில் ஒரு 100 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. அதில் பார்ட் 10 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் இதே எக்ஸாக்ட் கொஸ்டின் வந்து அதுலேயுமே கேட்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோஸ் பார்த்தவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. கலைக்கழகம் என்பது கலையை கற்பிக்கும் கழகமாகும்.
2 சொற்களுக்கிடையே இக் என்ற ஒற்று மிகுவதால் கலையை கற்பிக்கும் கழகம் என்று பொருள் கொள்ள வேண்டும். கூற்றும் சரி, காரணமும் சரி. பலா ப்ளஸ் அருமை பலாவருமை. கங்கௌகம் என்னும் சொல்லை பிரித்தெழுக கங்கா ப்ளஸ் ஓகம். கோரல், கொள்ளுதல் போன்ற பொருட்களை தரக்கூடிய ஒரு சொல்லை கண்டறிய அடுதல். பறவை, பூ, நீக்கம், அழிவு ஆகிய பொருட்களை தரும் ஓரெழுத்து வி. பொறுத்துக. நவ்வி மரி, முதலை சினை, உடும்பு ஓந்தி, மீன் கெண்டை பார்ப்பு. புல்லின் உறுப்பை கண்டறிக தளிர். மோனோபாலி கண்ட்ரோல் என்ற கலை சொல்லின் தமிழ் சொல் தனி வல்லாண்மை கட்டுப்பாடு. அபியூலியா மன உறுதி குறைபாடு. அகோமியா தலைவழுக்கை. ஆப்சஸ் சீல் கட்டி. அலபேசியா யுனிவர்சாலிஸ் உடல் வழுக்கை. அடுத்து உங்களுக்கு பத்தியிலிருந்து கேட்கப்படுறது. சுதேசிவன் ஆய்வாய் சங்கத்தை நிறுவியவர் வ.உ. சிதம்பரனார். வ.உ.சி. சென்னைக்கு செல்லும்போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? பாரதியார். வ.உ.சி. அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை? தமிழ், ஆங்கிலம். நான்மணிக்கடிகை என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் இயற்பெயர் நாகனார். மண்ணோடியே மரத்தனையர் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார்? இரக்கமில்லாதவர். ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் எனப்படும். ஏ, யா, ஆ, ஓ, ஏ என்பன சுட்டெழுத்துக்களாக பிறவற்றை சுட்டுகிறது. கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. அப்பக்கம், இப்பக்கம், உப்பக்கம் என்பன சுட்டு சொற்களாகும். இடப்பொருட்களை சுட்டுவதற்காக ஆ, இ, உ வந்துள்ளது. கூற்று சரி, காரணமும் சரி. பொருந்தா இணை ஆப்ஷன் ஐ, ஆ. நன்னூல் குறிப்பிடும் ஓரெழுத்து ஒரு மொழிகள் 42. கழக தமிழ் அகராதி 1964. இந்த 3 அகராதிகளுக்கு இந்த துவக்கப்பட்ட ஓரெழுத்து ஒரு மொழிகள் எத்தனை கேட்டிருக்காங்க? ஸோ 42. ஏன்னா ஓரெழுத்து ஒரு மொழி மேக்ஸிமம் 42 தான் இருக்கும். பட் இந்த கொஷின் டவுட்டாக தான் இருக்குது. அஃபிஷியல் ஆன்சர் வந்தப்பறம் செக் பண்ணிக்கலாம். அடுத்தது உறவோர் ஆயின் உறவோர் உறவோராக. இந்த கொஷினுக்கு சரியான விடை உறவோர் அப்படிங்கிறது உறவோர் மடவம். ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்கும் இடத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற்குறியை கண்டறிய முக்கார் புள்ளி. வரலாற்றியலில் ஒயிட் ஹால் என்னும் சொல்லிற்கு இணை கண்டறிய பிரிட்டானிய அரசு அலுவலகம். டார்க் ஃபைபர் இருட்டு இலை. டீமன் பின்னணி நிரல். டார்கஸ்ட் மிக இருள்மை டென்சிட்டி அடர்த்தி. மரபு தொடர்கள். அடரடி படரடி பெருங்குழப்பம். அகட விகடம் தந்திரம். ஈரட்டு உறுதியின்மை கைகூடுதல் சித்தியடைதல். காட்டில் சிங்கம் முழங்கும் யானை பிளிரும். பூட்கை என்ற சொல்லின் பொருளை தெரிவு செய்ய குறிக்கோள். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் தேவநாய பாவனர். தமிழ் சொல்லை கண்டறிக உடுக்கை. அதே மாதிரி திவான் பகதூர் பவானந்தம் பிள்ளை தமது தமிழகராதியின் பின்னிணைப்பில் தமிழ் மொழியில் கலந்துள்ள பிற மொழி சொற்களை கூறியுள்ளவாறு பொறுத்துக. இந்த கேள்விக்கான விடையுமே டவுட்டில் தான் இருக்குது. ஆன்சர் போய் பார்த்துக்கலாம். பெயரெச்சங்களின் வகை அறிந்து பொறுத்துக. நிகழ்கால பெயரெச்சம் ஓடுகிற குதிரை. உடன்பாட்டு பெயரெச்சம் அறிந்த பையன். குறிப்பு பெயரெச்சம் அறியாத குழந்தை. ஈறுகெடாத பெயரெச்சம் இல்லாத பொருள். நாட்டில் பின்னால் நிகழப்போவதை முன்னரே அறிந்து கொள்பவரின் பெயர் நீரவர் என்ற பெயரால் அழைக்கப்படும். குதிர்தல் இணையான வேறு சொல்லறிக சீராதல். எழுத்து பிழையற்ற சொற்றொடரை எழுதுக. எலும்பி இருக்க வேண்டுவன எலும்பி இனிதாக தோன்றும் அழகு. அக்ரிணை தொடரை கண்டறிக மலர்கள் மலர்ந்தன. ஒருமை பன்மை பிழையறிந்து சரியான தொடர் அறிதல். சிறுவர் தெருவில் ஓடி விளையாடினர். அடுத்தது பேராகிராஃப் தான். தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் அருவியை கண்டறிக குற்றால அருவி. தமிழக வளர்ச்சித்துறை கொள்கை விளக்க குறிப்பு ஒரு பேரா கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கலாம். கனவு இல்ல திட்டத்தின் சார்பாக ஒவ்வொரு நிதியாண்டிலும் எத்தனை விருதாளர்களுக்கு இல்லம் வழங்கப்படுகிறது? 10. ப்ரொபோசல் எனும் சொல்லிற்கான இணையான சொல்லை எழுதுக கருத்துரு. இரிகேஷன் டெக்னாலஜி என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லருக நீர்ப்பாசன தொழில்நுட்பம். ஆல்ரெடி மேக்ஸும் சரி தமிழும் சரி நம்ம வீடியோஸில் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண வீடியோஸ்லேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கு அடுத்து குரூப் 2 இருக்கட்டும் இல்லை நெக்ஸ்ட்டு குரூப் 4 எஸ்ஏ எக்ஸாம் இந்த மாதிரி எந்த கொஷினாக இருந்தாலுமே நம்மளோட வீடியோஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கொஷின்ஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் தெரிஞ்சுக்க வீடியோவை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க டெலகிராம் அண்ட் இன்ஸ்டா பேஜையும் நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங், கீப் ஸ்டடியிங்.